ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 கைப்பிடி அளவு பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் பூண்டை தோலோடு அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் தோலை உரிச்சிட்டு கூட சேர்க்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் இடையிடையில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க. அதே போல் இடையிடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வெங்காயம் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச வரமிளகாய் சேர்த்துக்கோங்க.